ஆனால் ஒரு சமூக கொடுமை, அல்லாஹ் நம்முடைய மார்க்கமும் கடுமையாக வெறுக்கக்கூடிய ஒரு பாவம் ஆபாச படங்கள் பார்ப்பது. இன்றைக்கு கொஞ்ச நஞ்சமல்ல, மலிஞ்சு போய்விட்டது. 25 ரூபாய் ஏர்டெல் கார்டை போட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு 4-5 படத்தை எடுத்து என்ன செய்யறான், டவுன்லோட் பண்ணி ஆபாச படம் பார்க்கிறார்கள். ஒரு ரோட்டுல 20 வீடு இருக்குன்னு சொன்னா 19 வீட்டுல இப்படி கொடூரம் நடக்குது. ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை, வாலிபர்களிடத்துல இது சர்வ ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா போயிட்டா இல்லையா? இந்த தப்பை மிச்சம் சொல்லப்படுவது கிடையாது. உலகத்தில மறைத்து மறைத்து செய்யப்படக்கூடிய பாவங்கள், ஆனா உலகத்திலேயே தாண்டவமாடக்கூடிய பாவங்கள்ல ஒன்று வாலிபர்களும் வாலிபத்தை தாண்டி திருமணமானவங்களும் இன்றைக்கு என்ன செய்யறாங்க, ஆபாச படங்களை பார்க்கிறார்களா இல்லையா? சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிப்பானா? சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொல்கிறார்கள், நாளை மறுமை நாள சிலர் வருவாங்க, நிறைய அமல் செஞ்சிருப்பார், பள்ளிக்குள்ள தொப்பி போட்டுக்கிட்டு நிறைய இபாதத்து செஞ்சிருப்பார், ஹஜ் செய்திருப்பார், ஜகாத்து கொடுத்திருப்பார், அமல்களை எல்லாம் கட்டிக்கிட்டு வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதூன பி அம்சாலி திஹாமத பைலா, பைலா என்கிற வெள்ளை வெளியிரண்ட பெரிய திஹாமா மலை, இந்த மலையை போல நிறைய அமல்களை என்ன செஞ்சுட்டு வருவாங்க, சில பேரு கட்டி கொண்டு வருவார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, மலைமலையா செஞ்ச அமல ஃபஜஅலஹுன்ன ஹபாம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதி மாதிரி. நாளை மறுமை நாளை பத்தி அல்லாஹ் சொல்றான் இல்லையா? எப்படி சொல்றான், உலகத்தை தூக்கி கடாசின புழுதி மாதிரி நாங்க ஆக்குவோம் என்று சொல்றான் இல்லையா? அதே வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மலைமலையா செஞ்சுக்கிட்டு வந்த அமல, ஹஜ்ஜ, ஜகாத்த, நோம்ப, தொழுகை எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூக்கி கடாசி புழுதி போல ஆக்கிடுவான். சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இவ்வளவு கஷ்டப்பட்ட அமல் செஞ்ச அமல ஏன் அல்லாஹ் இந்த நிலைமைக்கு மாத்தணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரே ஒரு காரணம் தான் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னார்கள், சில மனிதர்கள் இருப்பார்கள், அவங்க வெளியில நல்லவங்க மாதிரி இருந்துக்குவாங்க, வெளியில மார்க்கம் சொல்றவங்க மாதிரி இருந்து கொள்வார்கள், வெளியில அல்லாஹ்வுக்கு பயற மாதிரி மார்க்கம் அது இது தியாகம் ஸ்டேஜ் பயான் அந்த இதா என்று சொல்லி எல்லாத்திலயுமே கலந்து கொள்வாங்க, தௌஹீத்வாதி என்று இனம் காட்டிக் கொள்வார்கள், அதனுடைய அர்த்தம். ஆனால் இதா ஹலவ், அவங்க தனிமைக்கு வந்து விட்டால், யாரும் பார்க்காத ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து விட்டால், பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுவா, அல்லாஹ் ஹராமாக்கியதை அப்படியே உடைச்சு நாசமாக்கிடுவான். சிரிச்சு சிரிச்சு பாவத்தை செய்வான், நிம்மதியா பாவம் செய்வான், உள்ளத்துல இன்பம் கண்டு கண்டு பாவம் செய்வான். அந்த மாதிரியான மனிதர்களுடைய அமலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாள தூக்கி கடாசி உடைச்சு தூக்கி எறிஞ்சிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாவத்தை இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சொந்த மனைவியை கட்டியவர்கள் கூட இன்னொருத்தருடைய காம லீலைகளை கொடூரங்களை பார்க்கக்கூடிய கலாச்சாரம் சமூகத்தில் இருக்கா இல்லையா? நெஞ்ச தொட்டு நம்ம பேச வேண்டும் சகோதரர்களே. இந்த மோசமான கலாச்சாரம் இன்றைக்கு பரவை இல்லையா? இதெல்லாம் பேசப்படாத ஒரு மிக முக்கியமான, இதை கண்டுபிடிக்கப்பட்டால் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கடும் தண்டனைக்குரிய ஒரு பாவமாக இருக்கக்கூடியதை இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் பார்ட்னர் போட்டு செய்யறாங்க, வீடு போட்டு செய்கிறார்கள், வீடு செட் பண்ணி செய்யறான், ரூம செட் பண்ணி செய்யறான். சகோதரர்களே, அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? சிந்திக்க வேண்டியிருக்கிற உளவியல் என்ன சொல்றது? இந்த பாவத்தை போல உலகத்துல பெரிய ஒரு உளவியலுக்கு பாதிப்பான ஒரு பாவம் கிடையாது. உலகத்துல உளவியலை பாதிக்கக்கூடிய நம்பர் 1 ஒரு விஷயம் இருக்குது. அது எது தெரியுமா? ஹெரோயின். இந்த ஹெரோயினை யூஸ் பண்ணினா, ஹெரோயினை தொட்டு நாக்குல வச்சாலே சரி, காலம் புள்ள அதுக்கு அடிமைதான். ஹெரோயினை தொட்டு நாக்குல இப்படி தொட்டாலே காலம் புள்ள எது? ஹெரோயினுக்கு அடிமை மனுஷன். அதனாலதான் ஹெரோயின் யூஸ் பண்ணி பிடிபடுறவங்களை என்ன செய்வாங்க, நிரந்தர கைதியாக ஜெயில அடைச்சிருவான். வெளியே வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணவே இயலாது, திரும்ப அதுக்கு போயிடுவான். ஹெரோயினை யூஸ் பண்ணினா அந்த உளவியல் அப்படியே அதுக்கு இதாகிரும், அதுக்குள்ள சமஞ்சிரும், அதை விட்டு நீங்க ஏறாது. அப்படியான ஒரு வெறி எதுக்கு வரும்? மனசுக்கு வரும். ஹெரோயினை யூஸ் பண்ணினா உளவியலா என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஹெரோயினை யூஸ் பண்ணி மனசுக்கு வார வெறிய விட ஆபாச படங்கள் பார்ப்பதால் ஒரு மனுஷனுடைய மனசு அப்படியே மோசமானதா மாறிடுது. அடிக்கடி பார்க்கக்கூடியவர்களுடைய மனசுல உலகத்துல எதுவும் விளங்காது, வெளியில சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், ஆனா மனசால சரியான வீக்கா இருப்பான். உலகத்துல மார்க்கத்துல தொழக்கூடியவனாகத்தான் இருப்பான், மனசு எல்லாமே வீக்கா போயிடும். இன்றைக்கு சமூகத்துல ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க போனால் நிறைய சகோதரருடைய குடும்ப வாழ்க்கை சீரழியுது. எதனால?
இப்படி மோசமான விஷயத்தை பார்த்து பார்த்து இருப்பதனால் மனைவியோடு சரியாக என்ன செய்ய முடியல, பூரணமான இன்பத்தை காண முடியவில்லை. இதனால நிறைய குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. 20 வயசுக்கு வரக்கூடிய வாலிபன் என்ன செய்யறான், எல்லா ஆசையும் முடிச்சு விடுகிறான். 19 வயசு 18 வயசுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் இதுல என்ன செய்யறாங்க, 100 அடிச்சிடுறாங்க, செஞ்சரி அடிச்சு விடுகிறார்கள். அந்த அளவுக்கு எல்லா அழகா நபி அல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், தையிபாத், உங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண்ணின் பக்கம் இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு இல்லையா, அத ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா, தையிபாத்ங்கறாங்க. தையிபாத்னா என்ன, பரிசுத்தமான எண்ணங்கள். அதை ஹலாலாக உன்னுடைய மனைவியிலே நீ செலுத்தினால் காலம் புல்லாகும், மரணிக்கிற வரைக்கும் இன்பமாக வாழுவாய். அதை ஹராமான வழியிலே செலவழித்தால் மனசு நிம்மதியாக இருக்காது என்று சொல்லக்கூடிய பாவத்தை இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. தனிமையிலே இருக்கும் பொழுது மரணம் அந்த எங்கப்பா ஓடுறது பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஓஃப் பண்றதுக்கு அல்லாஹ் உன்னுடைய விரலை மடக்கிட்டா, பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஓஃப் பண்றதுக்கு அல்லாஹ் உன்னுடைய விரலை மடக்கி விட்டா என்ன செய்வாய், மரணிக்கும் பொழுதும் கேவலம், சமூகத்திலேயும் கேவலமான நிலைமை வந்து வரும். அல்லாஹ்வை பயந்து ஒரு மூமினாக இருந்தா அவனோட ஒட்டி பிறந்த புறவியாக வெட்க உணர்வு இருக்க வேண்டும். வெளியில மட்டும் வெட்க உணர்வு அல்ல, தனிமையிலும் வெட்க உணர்வு இருக்க வேண்டும். அதிகம் வெட்கத்தை காட்டுவதற்கு தகுதியானவன் மனிதர்களை விட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. வல்லாஹு அஹக்கு அய்யுஸ்தஹியா மின்ஹு. அல்லாஹ் ஒருத்தனிடத்திலே அதிகமான வெட்கத்தோடு நடந்து கொள். தனிமையிலே உன்னை பார்த்து பராமரித்துடைய மனசிலே இருக்கக்கூடிய ஒரு உசும்புதலையும் பார்த்து கொண்டிருக்கிறானே, அந்த அல்லாஹ்வை பார்த்து வெட்கப்படக்கூடிய வாலிபர்களாக, மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய வாலிபர்களாக நாங்கள் மாற வேண்டும். சகோதரர்களே, சொல்லப்பட்ட விடயங்களில் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினை இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமை நாளில் கூட்டம் பட்டாளத்தோடு சுவர்க்கத்திலே சென்று சேரக்கூடியவர்களாக, உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்னால் பாவங்களுக்கான தௌபாவை அல்லாஹ்விடத்தில் பெற்று தியாகம் செய்து மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பி